கண்டிப்பா உங்க வாழ்க்கையில நீங்க தூங்கும் போது உங்களை நிறைய கொசுக்கள் கடிச்சிருக்கும். அது மட்டும் இல்லாம உங்களோட வாழ்க்கையில அட்லீஸ்ட் ஒரு தடவையாவது உங்களை குலவி கொட்டிருக்கலாம். ஆனா உங்களை கடிச்சிடவே கூடாது அப்படிங்கிற ஒரே ஒரு பூச்சி எது அப்படின்னா கண்டிப்பா உண்ணிகள் தான். இதுக்கு பேர் தான் உண்ணி. அண்ட் ஒரு உண்ணியோட கடி உங்க வாழ்க்கை மொத்தத்தையும் மாத்திரலாம். சோ இதே மாதிரி உங்களை 1 மில்லியன் உண்ணிகள் கடிச்சா உங்களுக்கு என்ன ஆகும்? இந்த கடியால நீங்க எந்த அளவுக்கு பாதிக்கப்படுவீங்க? அண்ட் ஒருவேளை உங்களால இந்த அட்டாக்ல இருந்து தப்பிச்சு சர்வை பண்ண முடியுமா? இதனால உங்க வாழ்க்கை முறை எந்த அளவுக்கு மாறும்? இதுதான் கோட்டு சூட்டு. அண்ட் இத உங்களை 1 மில்லியன் உண்ணிகள் கடிச்சா என்ன ஆகும்? உண்ணிகளால பறக்கவும் முடியும், அதே நேரத்துல ஜம்ப் பண்ணவும் முடியும். அதுக்கு பதிலா அதுங்க என்ன பண்ணும் அப்படின்னா நல்ல ஒரு கிராஸ் மேல போய் நுனில உட்காந்துக்கும். ஏதாவது ஒரு பெரிய விஷயம் கிராஸ் ஆச்சு அப்படின்னா அதுங்க மேல போய் உட்கார்ந்து கடிக்க ஆரம்பிக்கும். சோ இப்போ புது பாடியில போய் ஏறினதுக்கு அப்புறம் அதுங்க முதல்ல என்ன பண்ணும் அப்படின்னா எந்த இடத்துல தின்னான ஸ்கின் இருக்கு அப்படிங்கறத கண்டுபிடிக்கும். கண்டுபிடிச்சதுக்கு அப்புறம் ரத்தத்தை குடிக்க ஆரம்பிக்கும். சோ ஒரே ஒரு உண்ணி உங்களை கடிச்சதுன்னா உங்களுக்கு எப்படி ஃபீல் ஆகும்? உண்ணிகள் நம்மள கடிக்கிறத பத்தி இருக்கிற ஒரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா அதுங்க கடிக்கிறது கூட நமக்கு ஃபீல் ஆகாது. இதுங்க எந்த அளவுக்கு சின்னதா இருக்கும் அப்படின்னா அதுங்க உங்க பாடியில ஏறினதுக்கு அப்புறம் பல நாட்கள் கழிச்சு தான் உங்களுக்கே தெரிய ஆரம்பிக்கும். சோ கண்டிப்பா ஒரு உண்ணி உங்க ரத்தத்தை குடிக்கும். ஆனா இதே மாதிரி 100 உண்ணிகள் உங்களை கடிச்சா என்ன ஆகும்? இது நடந்தா கூட உங்களால இன்னுமே 100 உண்ணிகள் உங்க பாடியில இருக்கிறத கண்டுபிடிக்க முடியாது. ஆனா இந்த 100 உண்ணிகளும் உங்க பாடியை சுத்தி மேலே ஏறி உங்களை கடிக்க ஆரம்பிக்கும். இது உங்களுக்கு சில மணி நேரங்கள் கழிச்சு தான் உங்களுக்கே தெரிய வரும். ஏன்னா பொதுவா உண்ணிகள் என்ன பண்ணும் அப்படின்னா உங்க பாடியில எந்த ஸ்பாட்ல போய் கடிக்கலாம் அப்படிங்கறது கண்டுபிடிக்கிறதுக்கு சில மணி நேரங்கள் எடுத்துக்கும். ஸ்பாட்டை சூஸ் பண்ணதுக்கு அப்புறம் தான் அதுங்க கடிச்சு ரத்தத்தை உரிய ஆரம்பிக்கும். ஒரு சில மணி நேரங்கள்லயே அதுங்களால முடிஞ்ச ரத்தத்தை குடிச்சிரும். அதுக்கப்புறம் உங்களுக்கு மயக்கம் கூட வரலாம். ஏன்னா இப்போ உங்க உடம்புல இருந்து ரத்தம் குறைஞ்சிருக்கு. ஒரு உண்ணியோட எச்சில கோஆகுலன்ஸ் இருக்கிறதுனால உங்க ரத்தத்தை தின்னாக்கி இன்னும் அதிகமா ரத்தம் வெளியேற பண்ணும். ஒருவேளை உங்க உடம்புல 5000 உண்ணிகள் ஏறிச்சு அப்படின்னா கண்டிப்பா அதுல இருந்து ஏற்படக்கூடிய பிளட் லாஸ் ஆல நீங்க இறந்துருவீங்க. ஏன்னா ஒரு சராசரியான உண்ணிகளால உங்களோட உடம்புல இருந்து 1 மில்லி லிட்டர் ரத்தத்தை குடிக்க முடியும். அண்ட் உங்க உடம்புல 5500 ml ரத்தம் இருக்கு. ஆனா இதுங்க மொத்தத்தையும் குடிச்சு எடுக்கிறதுக்கு சில மணி நேரங்கள் தேவைப்படும். உண்ணிகளோட கடியை பத்தி இருக்கிற ஒரே ஒரு நல்ல விஷயம் என்ன அப்படின்னா இதுங்க உடனே கடிச்சிடாது. அப்படியே கடிச்சாலும் அதுங்க ரத்தத்தை குடிச்சு முடிக்கிறதுக்கு கிட்டத்தட்ட 48 மணி நேரம் ஆகும். சோ ஒருவேளை உங்களை 1 மில்லியன் உண்ணிகள் கடிச்சது அப்படின்னா அதை உண்மையிலேயே எக்ஸ்பீரியன்ஸ் பண்றதுக்கு பயங்கரமா இருக்கும். உங்க உடம்புல ஏறினதுக்கு அப்புறம் உங்க பாடி வெயிட் ரொம்பவே அதிகமாயிரும். அதனால உங்களால நடக்க கூட முடியாது. ஒருவேளை 1 மில்லியன் உண்ணிகள் உங்க பாடியில இருந்ததுக்கு அப்புறம் நீங்க உடனடியா ஹாஸ்பிடல் போயிட்டீங்க அப்படின்னா நீங்க உயிர் பிழைக்கிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்கு. நீங்க ஹாஸ்பிடலுக்கு போனதுக்கு அப்புறம் டாக்டர்ஸும் நர்ஸும் சேர்ந்து உங்க பாடியில இருக்கிற எல்லா உண்ணிகளையும் கேர்ஃபுல்லா ரிமூவ் பண்ணணும். ஏன்னா உண்ணிகள் உங்க உடம்புல ஏறினதுக்கு அப்புறம் கொஞ்சம் கொஞ்சமா ஸ்கின்னை ஓட்ட போட்டு ரத்தத்தை குடிக்க ட்ரை பண்ணும். அதுங்களை உங்களால ஈஸியா உங்க ஸ்கின்ல இருந்து எடுத்து புடுங்கி எரிஞ்சிட முடியாது. நீங்க ரொம்பவே கேர்ஃபுல்லா எக்ஸாக்ட்டா அந்த உண்ணியை பார்த்து எடுத்தா மட்டும் தான் எடுக்க முடியும். சோ உங்க பாடியில இருந்து 1 மில்லியன் உண்ணிகளையும் வெளியெடுக்கிறதுக்கு சில நாட்கள் ஆயிரும். இந்த ப்ராசஸ் முடிகிற வரைக்கும் உங்க பாடியில இருந்து எக்கச்சக்கமான பிளட் லாஸ் நடந்துட்டே இருக்கும். ஒருவேளை நீங்க சீக்கிரமா எல்லா உண்ணிகளையும் எடுத்துட்டீங்க அப்படின்னா உங்களால உயிர் பிழைக்க முடியும். அண்ட் அப்படியே உங்க பாடியில ஒரு உண்ணி மிச்சம் இருந்தா கூட நீங்க சில சீரியஸான எஃபெக்ட பார்க்க ஆரம்பிப்பீங்க. ஒரு உண்ணி உங்க பாடியில ரத்தத்தை குடிக்குது அப்படிங்கிறது நீங்க ஒரி பண்ண வேண்டிய கடைசி விஷயமா இருக்கும். ஏன்னா அதை விட உங்க பாடியில இன்னும் நிறைய ஹெல்த் ப்ராப்ளம்ஸ் வர்றதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்கு. இதுல முக்கியமான நோய் எது அப்படின்னா கண்டிப்பா லைம் டிசீஸ் தான். இந்த நோய் மட்டும் வந்துச்சு அப்படின்னா நீங்க அடிக்கடி மயக்கமாவீங்க. அது மட்டும் இல்லாம ஜாயிண்ட்லயும் உங்க ஹார்ட்லயும் நிறைய இஷ்யூஸ் வர ஆரம்பிக்கும். ஒரே ஒரு உண்ணி கடிச்சா கூட போதும் நீங்க படுத்த படுக்கை ஆகிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்கு. சோ ஒருவேளை உங்க உடம்புல இருக்கிற எல்லா உண்ணிகளும் நீங்க எடுக்காம விட்டுட்டீங்க அப்படின்னா இந்த நோய் வர்றதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்கு. ட்ரீட்மெண்ட்டுக்கு அப்புறம் கூட உங்களுக்கு இந்த சிம்டம்ஸ் நிறையவே இருக்கும். சோ கண்டிப்பா ஒரே ஒரு சிங்கிள் உண்ணியோட கடி உங்க வாழ்க்கையை மாத்துறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்கு. சோ ஒருவேளை உயரமா இருக்கிற புல் பகுதியில் நீங்க நடந்து போயிட்டு இருந்தீங்க அப்படின்னா உங்க பாடியில ஏதாவது உண்ணிகள் ஏறி இருக்கா அப்படிங்கறத எப்பவுமே செக் பண்ணிருங்க. நான் என்ன சொல்றேன் அப்படின்னா எல்லா இடத்துலயுமே செக் பண்ணிருங்கன்னு சொல்றேன். உண்ணிகள் உங்க தலை முடியில இருக்கலாம், அப்படி இல்லைன்னா உங்க அக்குளுக்கு கீழே இருக்கலாம், அப்படி இல்லைன்னா உங்க தொடக்கி நடுல கூட இருக்கலாம். கண்டிப்பா உண்ணி கடி அப்படிங்கிறது மோசமானதுதான். ஆனா அதுவே உங்களை பல தேனீக்கள் கொட்டினால் என்ன ஆகும்? அந்த சம்பவத்தை வேற ஒரு கோட்டு சூட்டு போட்டுட்டு பார்க்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணுங்க. அண்ட் இதே மாதிரி தரமான சம்பவங்களை தெரிஞ்சுக்க நம்ம கோட்டு சூட்டை போட்டுக்கோங்க. பக்கத்துல இருக்கிற பெல் ஐக்கனையும் மறக்காம தட்டி விட்டுருங்க. அண்ட் வாழ்க்கைய ரசிச்சிட்டே வாழ மறக்காதீங்க.